மனிதனும் தெய்வமாகலாம் என்ற ஒரு உன்னதமான நிலையை செய்து காட்டி இன்று இறைவனோடு கலந்து வாழ்ந்து கொண்டிருக்கின்றார். மற்ற ஞானிகளுக்கும் வள்ளல் பெருமானுக்கும் அப்படி என்ன வித்தியாசம்? ஏன் வள்ளலாரை கும்பிடணும்? நிறைய ஞானிகள் இருக்காங்கல்ல. இறைவனுக்கு மனிதன் தான் திருப்பள்ளி எழுச்சி பாடிக்கொண்டிருக்கிறார். ஆனால் இறைவனே ஒரு மனிதனுக்கு திருப்பள்ளி எழுச்சி பாடியிருக்கார். இறைவன் மனிதனுக்கு திருப்பள்ளி எழுச்சி பாடியிருக்கிறார். நாளைக்கு காலையில் 5:30 மணிக்கு இங்கே சூரியன், அங்கே சந்திரன், நடுவிலே ஞான சபையில் ஜோதி, நம்முடைய புருவ மத்தியிலே நெற்றிக்கு நேராக நிற்கும் பொழுது ஒரு மின்சாரம் பாய்ந்தது போல் ஒரு சுழற்சி ஏற்படும். அந்த சுழற்சியை பெற்றுக்கொள்வதற்காகத்தான் அங்கே ஞான சபை அமைச்சார். அதாவது 8 திசைகள் இருக்கக்கூடிய தேவர்கள் அனைவரும் வடலூருக்கு வந்தால் தான் அவங்க சித்தி அடைய முடியும். அவ்வளவு கேனப்பயலா திருப்பதியில் இருக்காள். அதனால ஏதாவது பலன் உண்டா? ராமலிங்கம், உன்னுடைய உயரமும் என் உயரமும் ஒன்று தான். உனக்கு வேறு செங்கோல் செய்ய வேண்டாம். இந்த வச்சுக்க, தங்கோல் அளவது தந்து அருள் ஜோதி செங்கோல் செலுத்து என்று செப்பிய சிவமே. ஐயா பூஜையில் இருக்காரு, கொஞ்ச நேரம் உட்காந்துரு அப்படின்னு சொல்லுது. இவர் என்ன சொல்கிறார்? திருவள்ளுவர், ஆமாம் பூஜையில் உட்காந்துருக்காரு, அவர் அங்கே கப்பல் அடியில் துறைமுகத்தில் இருக்காரு, இந்த அம்மா பூஜையில் நிற்கிறாருன்னு சொல்லிட்டு போகுது அப்படின்னு சொல்லிட்டாரு. திருவள்ளுவர் எந்த யூனிவர்சிட்டியில் படித்தாரா? பள்ளிக்கூடத்துக்கே போகாத வள்ளலாறு ஓதாதே உற்றகலையில் அனைத்தனையும் உணர்ந்து நமக்கு சொல்லியிருக்காரு. இந்த வயிறே சுடுகாடு தானே, இப்போ இறந்து போனால் சுடுகாட்டில் தானே கொண்டு போய் புதைக்கணும். அப்போ அதெல்லாம் இங்கே உள்ளே போட்டு புதைச்சா இது விளங்குமாது? கடவுள் கல்லுலையும் செம்புலையும் மரக்கட்டையிலையும் சிலைகள்லையும் இறைவன் காரியப்பட மாட்டான். அதுக்கு முன்னாடி மிருகமாக தானே இருந்தேன். ஆசை கோபம் களவுகள் ஒவன் பேச தெரிந்த மிருகம் சொல்லியிருக்காரா? யாரு? சாப்பாடு கொடுக்கிறவர் சாப்பிட்றவர்களுக்கெல்லாம் தெய்வம், சாப்பிட்ற எல்லாரும் இவருக்கு தெய்வம். இதை நான் சொல்லலை, வள்ளலார் சொல்கிறேன். ஏன் தெரியுமா? வள்ளல் பெருமானுடைய வைத்தியம் சித்த வைத்தியம் கிடையாது, அது சுத்த வைத்தியம். ஆணை பெண்ணாக்கக்கூடிய, பெண்ணை ஆணாக்கக்கூடிய வல்லவன் இறந்தவனாக இருந்தாலும் ஒரு உயிரை கொல்லக்கூடியவனாக இருந்தால் அவனை ஞானின்னு சொல்லாதேன்ட்டார் பெருமான். இப்படி சுண்டுனா ஒரு கணம், அப்படி நினைச்சோம்னா அரைக்கணும். இந்த அண்டகோடிகளில் இருக்கக்கூடிய அத்தனை ரகசியத்தையும் இதில் அடக்கி வச்சிருக்கார் வள்ளல் பெருமான். அவ்வையார் என்ன சொல்கிறாருன்னா, அவரும் 2 ஜாதி இருக்குன்னு சொல்கிறார். அப்படி எப்போ உருக்கம் வருதோ அப்போ இறைவனை பார்க்கலாம். அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி எல்லாம் செயல்கூடும் என்னானை அம்பலத்தே எல்லாம் வல்லான் தனையே ஏத்து பவமே தவிர்ப்பது சாகா வரமும் பயப்பது நல் தவமே புரிந்தவர்க்கு இன்பம் தருவது தான் தனக்கே ஒளிமயமாவது தான் தனக்கே உவமேயம் ஆவது ஒளி ஓங்குகின்றது உத்தர ஞான சிதம்பரமே. அன்பார்ந்த பெரியோர்களே, உங்கள் அனைவருக்கும் எனது முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். ஏன்னா ஒவ்வொரு ஆளாக பேசுனா பசி நேரம், அதனால் ஒவ்வொருத்தருக்காக நன்றி சொல்வதற்காக எல்லாரும் அதுக்குள்ளே அடங்கியாச்சு. அனைவருக்கும் வணக்கத்தை சொல்லி எனது சிற்றுரையை தொடங்கினேன். வள்ளல் பெருமான் அவர்கள் நம்முடைய காலத்தில் இறுதியாக தோன்றிய ஒரு ஞானி. நம்ம போன்று மனிதனாகத்தான் பிறந்தார். அவர் மனிதனும் தெய்வமாகலாம் என்ற ஒரு உன்னதமான நிலையை செய்து காட்டி இன்று இறைவனோடு கலந்து வாழ்ந்து கொண்டிருக்கின்றார். நமக்கு அருள் பாலித்து கொண்டிருக்கிறார். அங்கெங்கு எனாதபடி எங்கும் பிரகாசமாய் ஆனந்த பூர்த்தியாகி அருளறி நிறைந்து விளந்தி கொண்டிருக்கின்றார். அவர்தான் வள்ளல் பெருமான். மற்ற ஞானிகளுக்கும் வள்ளல் பெருமானுக்கும் அப்படி என்ன வித்தியாசம்? ஏன் வள்ளலாரை கும்பிடணும்? நிறைய ஞானிகள் இருக்காங்கல்ல, அவங்களையெல்லாம் கும்பிடலாம்ல. வள்ளலாரை மட்டும் ஏன் அவ்வளவு என்ன சிறப்பாக கும்பிடணும் அப்படின்னு சொன்னால், நான் புதுசாக இந்த ஊருக்கு வர்றேன். வரும்போது பெண்ணாடத்தில் நான் பஸ் ஸ்டாண்டில் உட்காந்துக்கிட்டு விருத்தாசலத்துக்கு எப்படி போகணும்னு காலையிலேருந்து கேட்டுக்கிட்டு இருக்கேன். அந்த இடத்துல நான் உட்கார்ந்துருக்க இடத்துல ஒரு பெயர் பலகை இருக்குது. அது என்ன காமிக்குதுன்னா, கிழக்கு பக்கம் விருத்தாசலம், தெற்கு பக்கம் அரியலூர்,
வடக்கு பக்கம் உளுந்தூர்பேட்டைன்னு அந்த பெயர் பலகை இருக்குது. அதுக்கு அடியில் தான் நான் உட்காந்துருக்கேன். உட்காந்து வர்றவங்க போகிறவங்கக்கிட்ட எல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்கேன். ஐயா விருத்தாச்சலத்துக்கு எப்படி போகணும், விருத்தாச்சலத்துக்கு எப்படி போகணும் அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருக்கேன். நம்ம ஐயா தங்க பன்னீர்செல்வம் ஐயா வர்றாரு. என்னையா நீ காலையிலேருந்து இந்த பெயர் பலகைக்கு கீழே உட்காந்துக்கிட்டு அம்புக்குறி போட்டிருக்கு, விருத்தாச்சலம் இந்த பக்கம் இருக்குன்னு, அதுக்கு அடியிலே உட்காந்துக்கிட்டு விருத்தாச்சலத்துக்கு போகணும்னு சொல்லிக்கிட்டே இருக்கேன். எழுதுறியா வையாக்க அப்படின்னு சொல்லி கையை பிடித்து கொண்டு என்னை பேருந்தில் ஏற்றி விருத்தாச்சலத்துக்கு கொண்டு வந்து நிறுத்திட்டார். அவர் தான் வள்ளலார். மற்ற ஞானிகள்லாம் சொல்லிட்டு போயிட்டாங்க. ஆனால் வள்ளல் பெருமான் செய்து காண்பித்தார். மனிதனும் தெய்வமாகலாம் என்கின்ற ஒரு உன்னத நிலையை செய்து காமித்தார். அதுக்கு ஒரே ஒரு சாதனம், பசித்தவன் வைத்துக்குள்ளே தான் பரமன் வாழ்கிறான்னு சொல்லி சென்றவர். வள்ளலூரில் அந்த தர்மசாலையை ஏற்படுத்தினதுக்கு காரணமே அதான். இந்த பசி 3 மணிக்கு ஒரு தடவை வந்து கொண்டே இருக்கும். அது எந்த வைத்தியனாலையும் தீர்க்கவே முடியாது. உணவுனால் ஒன்று தான் தீர்க்க முடியும். நமக்கு மனிதனுக்கு மட்டும் இல்லை, எல்லா உயிர்களுக்குமே அப்படித்தான். ஆகையினால வள்ளல் பெருமான் என்ன சொல்கிறாருன்னா, ஜீவர்கள்னு சொல்கிறார். பசித்த ஜீவர்களுக்கு உணவு கொடுக்கக்கூடிய புண்ணியர்களை எந்த கடவுளுக்கு சமமாக சொல்லலாம்? எந்த கடவுளுக்கு சமமாக சொல்ல முடியாது. அதனால தான் வள்ளல் பெருமான் என்ன சொல்கிறாருன்னா, இந்த உலகத்தில் அல்லது எந்த உலகத்திலையும் என் போல் சாவா வரமெனை போல் பெற்றவர்கிறார், நோவா நோன்பு எனை போல் நோற்றவரும், எங்கான்றும் சாவா வரமெனை போல் சார்ந்தவரும், தேவா நின் பேரருளை என்போல் பெற்றவரும், எவ்வுலகில் யார் உலர் நீ சற்றே அறை. இந்த உலகத்தில் எந்த உலகத்திலையும் என்போல் உன்னுடைய அருளை பெற்றவர் யாராவது இருந்தால் சொல்லு பார்க்கலாம் என்று அருட்பெருஞ்சோதி ஆண்டவர்கிட்ட சவால் விட்டு கேட்குறார். அவர் தான் வள்ளலார். இப்போ நம்மெல்லாம் கோவிலுக்கு போனோம்னா திருப்பள்ளி எழுச்சி பாடுவோம் இல்லையா? போதுவார்கள்லாம் திருப்பள்ளி எழுச்சி பாடுறாங்கல்ல. யாருக்கு பாடுறா? இறைவனுக்கு மனிதன் தான் திருப்பள்ளி எழுச்சி பாடிக்கொண்டிருக்கிறார். ஆனால் இறைவனே ஒரு மனிதனுக்கு திருப்பள்ளி எழுச்சி பாடியிருக்கார். இறைவன் மனிதனுக்கு திருப்பள்ளி எழுச்சி பாடியிருக்கிறார். சினைப்பள்ளி தாவங்கள் கொணர்ந்தனர் அடியார், சிவசிவ போற்றி என்று உபகை கொள்கின்றார். நினைப்பள்ளி உண்ண தெல்லார் அமுதலிக்கு நேரமின் நேரம் என்று ஆரியர் புகன்றார். முனைப்பள்ளி வயிற்றாது என் தனைக்கல்வி வயிற்று முழுதுடர் வித்துடர் படுதலான் தவிர்த்தி என்னை பள்ளி எழுப்பிய அருட்பெருஞ்சோதி என் அப்பனே பள்ளி எழுந்தருள்வாய. இப்போ யார் பெரியாள்? அருட்பெருஞ்சோதி ஆண்டவரா வள்ளலாரா? அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் டம்மி, வள்ளலார் தான் பெரியாள். 1874 ஜனவரி 30 பிறகு அருட்பெருஞ்சோதி ஆண்டவரும் வள்ளலாரும் ஒன்று. இந்த பத்திரிகையிலாம் இப்போ என்ன போடுறாங்கன்னா, அருட்பெருஞ்சோதி ஆண்டவருடைய அருளாலும் வள்ளல் பெருமானுடைய திருவருள் கருணையாலும் அப்படின்னு போடுறாங்க. அது ரொம்ப தப்பு. ஏன்னா வள்ளல் பெருமான் வேறு, அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் வேறு இல்லை. இப்போ 2 பேர் ஒன்று தான். அவர் 1874 ஜனவரி 30 இறைவனோடு கலந்து விட்டார். இதில் என்னைய அதிசயம்? எல்லாரும் தான் இறைவனோட கலந்தாங்க. வள்ளல் பெருமான் மட்டும் என்ன அதிசயமாக கலந்தார்? எப்படி என்றால், எல்லாரும் இறைவனுடைய பாதத்தில் அடியில் போய் இருக்கணும்னு வேண்டுனாங்க. மாணிக்க வாசகர் எந்த பதத்தை எந்த நிலை அடைந்தார்னு வள்ளலார் சொல்கிறார். அதாவது வள்ளல் பெருமான் எல்லா ஞானிகளையும் விட மாணிக்க வாசகரை மட்டும்தான் அவர் ஏற்றுக்கொள்கிறார். வான்கலந்த மாணிக்க வாசக நின் வாசகத்தை கேட்டபொழுது அங்கிருந்த கீழ்ப்பறவை சாதிகளும் வேட்டமுறும் பொல்லா விலங்குகளும் மெய்ஞான நாட்டமுறுமெனில் இங்கு நானடைதல் விடைப்பு வியப்பன்றே. வான்கலந்த மாணிக்க வாசகங்கிறார். மண்ணுக்கு காஞ்சி, நீருக்கு திருவானைக்காவல், நெருப்புக்கு காலயுக்தி, ஆகாயத்திற்கு வானத்திற்கு சொல்லுங்கய்யா, வானத்திற்கு சத்தம் போட்டு சொல்லுங்க, எல்லாரும் சத்தம் போட்டு சொல்லுங்கய்யா. சிதம்பரம், நம்ம ஊர் பக்கத்தில் இருக்க சிதம்பரம் தான் வானத்துக்கு. அங்கே சிதம்பரத்தில் என்ன இருக்கு? ஒன்றுமே இல்லை. அதுதான் சிதம்பரம் ரகசியம். 6 மாத குழந்தையாக இருக்கும்போது வள்ளல் பெருமானை தூக்கிட்டு அங்கே போகிறாங்க. அங்கே அந்த ஜோதி காண்பிக்கப்படுது. இந்த ஜோதியை பார்த்து கலகலவென்று சிரித்தாராம். அப்போதே ஆட்கொண்டார் அருட்பெருஞ்சோதி ஆண்டவர். அவர் தான் வள்ளல் பெருமான். ஆகினால தான் வள்ளல் பெருமானையும் நம்ம கடைப்பிடிக்கிறோம். ஏன்னா என்ன சொல்கிறாருன்னா, வேட்டமுறும் பொல்லா விலங்குகள்ங்கிறார்.
விலங்குகளில் இந்த உலகத்தில் ஜாதியே இல்லைன்னு சொன்ன வள்ளலார் ஜாதி இருக்குன்னு இந்த பாட்டில் சொல்கிறாரு. என்ன தெரியுங்களா? உயர்ந்த ஜாதி பறவை, தாழ்ந்த ஜாதி பறவைங்கிறாரு. பறவையை அசைவ உணவுகள் சாப்பிட்றதெல்லாம் தாழ்ந்த ஜாதி, சைவ உணவுகள் சாப்பிட்றதெல்லாம் உயர்ந்த ஜாதி. அதே மாதிரி விலங்குகளில் நான் விரிவாக சொல்ல முடியாதனால தான் சாப்பாட்டு நேரம் சாப்பாடு வந்து இருக்குது. நான் இங்கே அறுத்துக்கிட்டு உட்காந்துருக்கக்கூடாதுன்னு சீக்கிரமாக சொல்கிறேன், வேறு ஒன்றும் இல்லை. அப்போ சைவ உணவு சாப்பிடக்கூடிய விலங்குகள் எல்லாம் வந்து உயர்ந்த ஜாதி, அசைவ உணவு வேட்டையாடக்கூடிய விலங்குகள் எல்லாம் தாழ்ந்த ஜாதி. வேட்டமுறும் பொல்லா விலங்குகளும் மெய்ஞான நாட்டமுறுமெனில் எங்கு நான் நினைதல் விடைப்பன்று. வேட்டையாடி உணவை தேடி வேட்டையாடக்கூடிய விலங்குகள் கூட உன்னுடைய திருவாசகத்தை கேட்டால் மெய்ஞான நாட்டமுறும்னா நான் என்ன அடைய முடியாதா என்று வள்ளல் பெருமான் கேட்கிறார். ஆகையினால வள்ளல் பெருமான் வந்து திரு அருட்பா என்று அந்த நூலை எழுதியிருக்கார். திருவருட்பா, ஏன்னா இறைவனால் தான் வந்து அந்த திருவருட்பான்னு பெயர் கொடுக்கப்பட்டது. அதான் அவர் எழுதின நூல். வள்ளல் பெருமான் வந்து ஏன் வடலூரை தேர்ந்தெடுத்தார்னு தெரியுமா உங்களுக்கு? இந்த உலகத்திலேயே நாளைக்கு தான் அந்த அதிசயம் நிகழப்போகுது. இன்றைக்கி 1 டிகிரி கொஞ்சம் மாறி போச்சு இந்த வருஷம் மட்டும். நாளைக்கு காலையில் 5:30 மணிக்கு இங்கே சூரியன், அங்கே சந்திரன், நடுவிலே வந்து ஞான சபையில் ஜோதி, நம்முடைய புருவ மத்தியிலே நெற்றிக்கு நேராக நிற்கும் பொழுது ஒரு மின்சாரம் பாய்ந்தது போல் ஒரு சுழற்சி ஏற்படும். அந்த சுழற்சியை பெற்றுக்கொள்வதற்காகத்தான் அங்கே ஞான சபை அமைச்சார். இங்கே வந்துட்டு போனோம்னா 1 வருஷத்துக்கு சார்ஜ் நிற்கும், நம்ம செல்ஃபோனில் சார்ஜ் நிற்கிற மாதிரி. இங்கே வந்து ஏற்றினா தானே நிற்கும், ஏற்றலைன்னா எப்படி நிற்கும்? அதுக்கு தான் இங்கே வடலூருக்கு வர சொன்னார். வருவார் அழைத்து வாடி வடலூர் வடதிசைக்கு வந்தால் பெறலாம் நல்ல வரமே. இதை விட சிறப்பாக சொல்லியிருக்காரு. வெண்துகில் கொண்டு செஞ்சுடர் மேனி விளங்கும்படி மூடி விண்ணவர் முனிவர் கண்டு கண்கூச வெள்ளொளியே பரப்பி எண்டிசை தேவரும் இவ்வுலகடைந்து எழில் ஒரு சித்தி பெற. அதாவது 8 திசைகள் இருக்கக்கூடிய தேவர்கள் அனைவரும் வடலூருக்கு வந்தால் தான் அவங்க சித்தி அடைய முடியும். வேறு எந்த ஊருக்கு போனாலும் அடைய முடியாது. பழனிக்கு பாலாபிஷேகம் செய்தாலும் திருப்பதி உண்டியலில் கொண்டு போய் போட்டாலுமெல்லாம் இறைவன் ஒன்றும் கொடுக்க மாட்டான். எங்கள் ஊரில் புதுக்கோட்டையில் ஒரு நகைக்கடை இருக்குது. அந்த நகைக்கடையில் ஒரு பையன் வேலை பார்க்குறான். அவன் என்ன பண்ணான்னா, ஐயா எங்கள் அம்மாவை ஆஸ்பத்திரியில் சேர்த்துருக்கு, ஒரு 10,000 ரூபா பணம் கொடுங்க, எங்களுக்கு மாதம் 1000 ரூபாய் சம்பளத்தில் கழிச்சுக்கங்க அப்படின்னு சொல்கிறான். அந்த முதலாளி சொல்கிறாரு, நீ போன வருஷம் வாங்கின பணமே இன்னும் கொடுக்கல, அடையலை, இப்போ 10,000 எங்கே வருது, அதெல்லாம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டார். அவர் தான் புரட்டாசி மாதம் உண்டியலை திறந்துக்கிட்டு 2 லட்ச ரூபா கொண்டு போய் கொட்டுறாரு இங்கே திருப்பதியில். அவ்வளவு கேனப்பயலா திருப்பதியில் இருக்காள், அதனால் ஏதாவது பலன் உண்டா? இதை யோசித்து பார்க்கணும். இன்னும் இந்த உலகத்தில் தாயும் தந்தையும் தான் தெய்வம். வீட்டுக்கு அன்னை இல்லைன்னு பேர் வச்சுருப்பா, தாய் தந்தையரை கொண்டு போய் முதியோர் இல்லத்தில் விட்டுருப்பான். யோசிச்சு பாருங்கள். இதெல்லாம் நம்ம என்ன வள்ளல் பெருமான் ஏன் சொல்கிறாரு? நாமெல்லாம் புனிதம் ஒரு பொருட்டே சொல்கிறேன். நான் உரைக்கும் வார்த்தை எல்லாம் நாயகன் வார்த்தைங்கிறார். ஏன் வார்த்தை இல்லைப்பா, இது நாயகனுடைய வார்த்தை. வள்ளல் பெருமான் சொல்கிறார். அதாவது வள்ளல் பெருமான் அடைந்த சித்தியையும் அவருடைய அருளாற்றலையும் நாம் நாள்தோறும் சொல்லிக்கொண்டே இருக்கலாம். அதில் 2 விஷயத்தை மட்டும் சொல்லிவிட்டு நான் நிறைவு செய்கிறேன். அதாவது ராஜாக்களுக்கு வந்து இளவரசனுக்கு பட்டம் சுட்டும் பொழுது செங்கோல் செய்வாங்க. செங்கோல் கேள்விப்பட்டிருக்கீங்களா? செங்கோல், அந்த செங்கோல் எந்த மரத்தில் செய்கிறேன்னா கருங்காலி மரத்தில் செய்கிறது. கருங்காலி மரம் கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஐயா கேள்விப்பட்டவங்க கை தூக்குங்க பார்ப்பா. என்னையா 5-6 பேருக்கு தான் தெரியுமா? நாளைக்கு போய் மரக்கடையில் கேளுங்க. கருங்காலி மரம் தான் கோயிலில் கலசத்துக்கு உள்ளே திணிச்சு வைக்கிறது, தெரியுமா? அதை திணிச்சு வைத்தா 12 வருஷத்துக்கு அங்கே இருக்க தானியம் கெட்டு போகாது. அதுக்கு தான் திணிச்சு வைக்கிறது. கருங்காலி மரத்தில் தான் அந்த செங்கோல் செய்கிறது. செங்கோல் எப்படி செய்கிறதுனா, ராஜா 5 அடி உயரம் இருக்கிறாருன்னு வைங்க. இப்போ இளவரசன் அந்த 5 அடி உயரத்துக்கு செங்கோல் செய்வாங்க. அது அவர் பட்டத்துக்கு போயிட்டு அவர் வயது முதிர்ந்து போய் அவருக்கு மகன் பிறந்து அவருடைய மகன் பட்டத்துக்கு வரும்பொழுது அவன் 6 அடி இருக்கான்னு வைங்க. இந்த செங்கோல் வந்து அதை சாத்தி வச்சுருவாங்க ஒரு ஓரத்தில். அந்த செங்கோல் இதுக்கு ஆகாது. இவருக்கு வேறு செங்கோல் செய்வார். அரண்மனையில் ஒரு தச்சர் இருப்பார், தெரியுமா உங்களுக்கு? அவர் செய்வார். இப்போ இந்த இளவரசனுக்கு 6 அடி உயரத்தில் அந்த செங்கோல் செய்வார். அந்த 5 அடி உயரம் அப்பாவுக்கு சரியாக போச்சு.
மகனுக்கு 6 அடி உயரம். இவனுக்கு பேரன் பிறந்து இவன் 4.25 அடி இருந்தான்னா 4.25 அடி தான் செங்கோல். சரியா? இப்படி ஒவ்வொரு அரசனுக்கும் அவன் உயரத்துக்கு தகுந்த மாதிரி செங்கோல் செய்வாங்க. இப்போ அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் வள்ளல் பெருமானுக்கு இளவரசு பட்டம் சூட்டுறாரு. அப்போ இவருக்கு ஒரு செங்கோல் செஞ்சு கொடுக்கணுமா இல்லையா? என்ன சொல்கிறாரு ராமலிங்கம், உன்னுடைய உயரமும் என் உயரமும் ஒன்று தான், உனக்கு வேறு செங்கோல் செய்ய வேண்டாம், இந்த வச்சுக்க, தங்கோல் அளவது தந்து அருள் ஜோதி செங்கோல் செலுத்து என்று செப்பிய சிவமே. அகவலில் வருதா இல்லையா? அப்படியே படிச்சுக்கிட்டே போகக்கூடாது, ஓடிக்கிட்டு போகக்கூடாது. தங்கோல் அளவு தந்தருள் ஜோதி செங்கோல் செலுத்த செப்பியது. அப்போ அடுத்த நம்பரு, இந்த நம்பர் எத்தனை வந்திருக்கு, 670 அப்படின்னு பார்க்கக்கூடாது. அப்படி தான் எல்லோரும் அகோர் படிக்கிறாங்க, நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். வேகமாக ஓடக்கூடாது, அடமலை காலத்தில் தவளை கத்துற மாதிரி உணர்ந்து படிக்கணும். இந்த மனம் என்ன பண்ண, மனம் ஒரு இடத்துல நிற்காது. இப்போ இங்கே விளக்கு வச்சுருக்கீங்களா, இப்போலாம் சொல்கிறத கேட்கும். அப்புறம் வீட்டுக்கு போன உடனே கோயிலுக்கு வெளியில் போட்டிருக்க செருப்பு எப்படி காலை தானாக போய் மாட்டுதோ அது மாதிரி வேறு ஞாபகத்துக்கு போயிடும். ஆகையினால் இந்த விளக்கை ஏற்றி வச்சு விளக்குக்கு முன்னாடி உட்காந்து நம்ம தியானம் பண்ணும்போது அப்போ தான் என்னுடைய சிந்தனையெல்லாம் அவ்வளோ வேறு இடத்துக்கு போயிட்டுருக்கோம். திருவள்ளுவர் நெசவு தொழில் செய்தவர். திருவள்ளுவர் அவர் துணி வியாபாரம் பண்ணுறவர். சென்னையில் மயிலாப்பூரில் ஒரு செட்டியாருக்கு துணி கொடுத்துருக்காரு. அதை காசு வசூல் பண்ணுறதுக்கு போய் எங்கள் வீட்டில் உட்காந்துருக்காரு திருவள்ளுவர். இங்கே உட்காந்துருக்கும் போது ஏன்னா திருக்குறள் இங்கே பாடம் நடத்துகிறாங்க, திருவள்ளுடைய வரலாறு தெரியணும்ல, அதுக்காகத்தான் நான் அந்த வரியை சொல்கிறேன். அங்கே போய் உட்காந்துருக்காருங்க. அந்த அம்மா வந்துச்சு, என்னப்பா யாருப்பா நீ தாடியும் தம்பட்டியுமா இருக்க, நீ யார் அப்படின்னு கேட்குது. நான் தாம்மா அந்த துணி கொடுத்துருக்கேன், ஐயா பணம் கொடுக்கணும், அதை வாங்குறக்காக வந்தேன். ஐயா பூஜையில் இருக்கார், கொஞ்சம் நேரம் உட்காந்துரு அப்படின்னு சொல்லுது. இவர் என்ன சொல்கிறார் திருவள்ளுவர், ஆமாம் பூஜையில் உட்காந்துருக்காரு, அவர் அங்கே கப்பல் அடியில் துறைமுகத்தில் இருக்கார், இந்த அம்மா பூஜையில் நிற்கிறாருன்னு சொல்லிட்டு போகுது அப்படின்னு சொல்லிட்டார். இந்த அம்மாவுக்கு ரொம்ப கடுங்கோபம். ஏன்னா ஒரு சாமியார் உட்காந்துக்கிட்டு நான் ஐயா பூஜையில் இருக்காருன்னு சொல்கிறேன், கப்பல் அடியில் துறைமுகத்தில் இருக்காருன்னு சொல்லிட்டு உட்காந்துருக்காரு, முதல்ல அந்த சாமியாருக்கு காசை கொடுத்து அனுப்புங்க அப்படின்னு சொல்லுது. உடனே அவர் அங்கேருந்து வர்றார். அவர் பேர் தான் ஏழோ சிங்கம்னு பேர். அவர் அங்கேருந்து வந்து அப்படியே திருவள்ளுவர் காலில் கும்பிட்டு விழுகிறாரு. ஐயா என்னுடைய கப்பல் அங்கே துறைமுகத்தில் மாட்டிக்கிருச்சு, நீங்கள் எப்படியாவது அதை இழுத்துடும். கப்பலை கயிறு கட்டி உள்ளே இழுக்க முடியாது, இந்த பக்கம் இருந்து தான் ஒரு 1000 பேர் தள்ளணும், அதனால் கூட்டிகிட்டு போய் என்னை எப்படியாவது காப்பாற்றுக்கங்கிறார். அப்போ அவர் கப்பலடியிலேருந்து உண்மையாக போச்சா? அது மாதிரி இப்போலாம் சொல்கிறத கேட்க நம்ம மனசு அங்கே போய் உட்காந்தோம்னா அப்போ தான் எனக்கு இங்கே அமெரிக்காவிலேருந்து லண்டன் வரைக்கும் போகும் என் புத்தி. என்ன ஆகையினால தான் இந்த மனசை என்ன சொல்கிறாருன்னா, இந்த சைக்கிளில் எல்லாம் பிரேக்குக்கு ஒரு ஸ்ப்ரிங் இருக்குல்ல, ஸ்ப்ரிங்கு பார்த்துருக்கீங்களா ஐயா? ஸ்ப்ரிங்கு எங்கே தெரிஞ்சவங்கெல்லாம் கை தூக்குங்க. என்ன ஸ்ப்ரிங்கு தெரியலையா யாருக்கும்? கையை கீழே போடுங்க. அதை என்ன சொல்கிறார் தமிழில், சுருள் விரிங்கிறாரு. எவ்வளோ அழகாக சொல்கிறார் பாருங்க. எந்த யூனிவர்சிட்டியில் படித்தார்? சிவா படிச்சிருக்காரு அந்த யூனிவர்சிட்டிலையா? திருவள்ளுவர் எந்த யூனிவர்சிட்டியில் படித்தாரா? பள்ளிக்கூடத்துக்கே போகாத வள்ளலாறு ஓதாதே உற்றகலையில் அனைத்தனையும் உணர்ந்து நமக்கு சொல்லியிருக்காரு. அங்கே என்ன சொல்கிறாரு, அவங்க அக்காவுக்கு அது, ஏப்பா உங்கள் அண்ணன் படித்த பள்ளிக்கூடத்தில் ஒழுங்காக படிக்கக்கூடாதா, நீ எப்போ அப்படி கோளாறு பண்ணிக்கிட்டு இருக்கேன்னு கேட்குது. அதுக்கு என்ன சொல்கிறாரு, அக்கா நான் நல்லா படிப்பேன், அங்கே போய் உட்காந்தா எல்லாமே எனக்கு தெரிஞ்சதாகவே இருக்கும், புதுசாக ஏதாவது இருந்தால் தானே நான் கற்றுக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாரு. அதனால தான் ஓதாதே உற்றகலையில் அனைத்தனையும் உணர்ந்தோய் வருக அப்படின்னு வள்ளலார சொல்கிறோம். அந்த சுருள் விரின்னு சொல்கிறாரு ஸ்ப்ரிங்க. என்ன சுருள் விரி உடை மன சுழலலாம் அறுத்தே அருளொளி நிரப்பிய அற்பெருஞ்சோதி. நம்முடைய மனம் ஒரு நிலையில் இருக்காது, அது ஸ்ப்ரிங்கு மாதிரி சுற்றிக்கிட்டே இருக்கும், இப்படி விரியும் சுருங்கும் விரியும் சுருங்கும், ஒழுங்காக நிற்காது. ஆகையினால் அதை நிலைநிறுத்தக்கூடியது இந்த ஜோதி. இந்த ஜோதிக்கு ஏன் கண்ணாடி கொண்டு போட்டு வச்சுருக்காங்கன்னு தெரியுமா யாருக்காவது? கண்ணாடி கொண்டு நான் ஒரு ஸ்கூலில் போய் கேட்டேன். ஸ்கூலில் மாணவர்கள்லாம் சொன்னாங்க, காற்றுல ஆடாமல் இருக்கிறதுக்காக இந்த கண்ணாடி கொண்டு போட்டிருக்குன்னாங்க. எல்லா கதவையும் ஜன்னலையும் சாத்தி விட்டு உள்ளே வச்சுருந்தா அதுலேயும் கண்ணாடி கொண்டு போட்டிருக்கேன் ஏன்னு கேட்டேன். யாரும் சொல்ல தெரியல. அப்புறம் ஹெட்மாஸ்டரை கேட்டேன், அவரும் அதே பதிலை சொல்லார். அதுக்காக இல்லை, எந்த உயிரும் போய் அதுக்குள்ளே மடியக்கூடாது, சாகக்கூடாது. அந்த கூட்டுக்கே பேர் ஜீவகாருண்ய கூண்டுன்னு பேர். கோயிலெல்லாம் விளக்கு வச்சுருக்காங்கல்ல,
இப்படி தான் கூண்டு போட்டு வச்சுருக்காங்களா? இப்போ தனியாக விற்கிது 15,000 20,000. நம்ம வள்ளலாரை பார்த்து எல்லாம் கோயிலில் இப்போ இந்த கூண்டு விளக்கு வச்சுக்கிட்டு வர்றாங்க. அதுக்கு முன்னாடி எல்லாம் கிடையாது. வள்ளல் பெருமான் வந்து ஒவ்வொரு விஷயத்திலையும் ஜீவகாருண்யத்தை, உயிர் இரக்கத்தை வந்து பரப்புறாரு. அந்த ஜீவகாருண்யத்தில் தான் நீங்கள் இறைவனுடைய அருளை பெற முடியும். வேறு எந்த வழியாலும் சத்தியமாக அடைய முடியாது அப்படின்னு சொல்லிட்டாரு. இப்போ நம்ம என்ன பண்ணுறோம்? நம்ம கோயில்லாம் சாமி கும்பிட்றதா இருந்தால் எங்கள் ஊருப்பங்க இன்னும் ரொம்ப கேவலம். கல்யாணத்தில் போடுறான் ஐயா அசைவ விருந்து, காது குத்தில் அசைவ விருந்து போடுறான். அது இப்போ நம்ம வீட்டில் யாராவது இறந்து போயிட்டாங்கன்னா நம்ம ஊர்களில் இங்கே வந்துட்டு போனால் குளிச்சுட்டு தானே வீட்டுக்குள்ளே நுழைகிறான். குளிக்காமல் போகிறோமா? இல்லை. எத்தனை ஆடு எத்தனை கோழி, இப்போ பிராய்லர் கோழி எல்லாத்தையும் வயிற்றுக்குள்ளே போட்டால் அப்போ நம்ம இது சுடுகாடு தானே, இது இந்த வயிறே சுடுகாடு தானே. இப்போ இறந்து போனால் சுடுகாட்டில் தானே கொண்டு போய் புதைக்கணும். அப்போ அதெல்லாம் இங்கே உள்ளே போட்டு புதைச்சா இது விளங்குமா? அது இந்த வீடு விளங்குமா? யோசிச்சு பார்க்கணுமா இல்லையா? நான் சன்மார்க்கத்துக்காகலாம் இதை சொல்லலை, அறிவாளை சிந்திச்சு பாருங்கள். இது விளங்குமா? நான் 19 வயசில் சன்மார்க்கத்துக்கு வந்தோடனே எங்கள் அம்மா கிட்ட என்ன தெரியுமா சொன்னேன்? நாளையிலேருந்து நீ சோறு போடாதேன்னு. நேற்று வரைக்கும் இந்த கையால் தானடா போட்டேன், நேற்று வரைக்கும் போட்டேன். நான் சன்மார்க்க கூட்டத்துக்கு போனேன், அவங்க சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க, அதனால நாளையிலேருந்து நீ சோறு போடாத. அப்போ எவ்வளோ உறுதியாக இருந்திருப்பேன். அப்போ உயிர் இரக்கத்தினால தான் கடவுளை காண முடியும், வேறு எந்த வழியாலும் சத்தியமாக அடைய முடியாது அப்படின்னு வள்ளல் பெருமான் வந்து சொல்லிட்டார். அதனால நம்ம என்ன பண்ணுறோம்? காட்டிலையும் மேட்டிலையும் கண்ட இடத்துலாம் கோயில்னு வச்சுக்கிட்டு கும்பிட்றான். இப்போ இந்த கரண்ட் இருக்குது, மின்சாரம் இருக்குது. மின்சாரம், இந்த மின்சாரம் வந்து மரக்கட்டையிலையும் ரப்பர்லையும் பிளாஸ்டிக்லையும் இந்த மின்சாரம் காரியப்படாது இல்லையா? மின்சாரம் காரியப்படுமா? ரப்பரில், மரக்கட்டையில், பிளாஸ்டிக்கில் இது செயல்படாது. அது மாதிரி கடவுள் வந்து கல்லுலையும் செம்புலையும் வந்து மரக்கட்டையிலையும் சிலைகள்லையும் இறைவன் காரியப்பட மாட்டான். நீங்கள் பால விஷயம் செஞ்சாலும் மோர விஷயம் செஞ்சாலும் அந்த கல்லுக்கு ஒன்றும் தெரியாது. இது நான் சொல்லலை, சிவவாக்கியர் சொல்லுகிறார். நட்டகல்லை தெய்வம் என்று 4 புஷ்டம் சாற்றுறீர், சுற்றி வந்து முடமன் என்று சொல்லும் மந்திரம் ஏதடா, நட்டகல்லும் பேசுமோ நாதன் உள்ளிருக்கையில், சுட்ட சட்டி சட்டுவோம் கரிச்சுவை அறியுமோ. ஒரு சட்டியில் காலிஃப்ளவரை போட்டு மசாலா எல்லாம் போட்டு நல்லா வறுத்து எடுத்தோம்னா நமக்கு தான் ருசி தெரியும், அந்த சட்டிக்கும் அந்த கரண்டிக்கும் தெரியுமா? தெரியாது. அது மாதிரி நீங்கள் செய்யல பால் அபிஷேகம், பஞ்சாமிர்த அபிஷேகம், மோர் அபிஷேகம், ஒரு அபிஷேகமும் அந்த கல்லுக்கு தெரியாது. என்னடா கடவுளே கல்லுன்னு சொல்கிறாங்க. நானே 30 வருஷம் வரைக்கும் நான் அந்த கல்லை தான் சுற்றிக்கிட்டு இருந்தேன். இப்போ 30 வருஷமாக தான் எனக்கே அறிவு வந்து விட்டுருக்கேன். எனக்கு இப்போ வயசு 75. புரியுதா? இப்போ எனக்கு என்ன வயசு? 75 இல்லை, 30 தான். நான் மனுஷனானதே 30 வருஷம் தானே ஆகுது. அதுக்கு முன்னாடி மிருகமாக தானே இருந்தேன். ஆசை கோபம் களவு கொள்பவன் பேச தெரிந்த மிருகம் சொல்லியிருக்காரா? யாரு? ஆசை கோபம் களவு கொள்பவன் பேச தெரிந்த மிருகம், அன்பு நன்றி கருணை உள்ளவன் மனித வடிவில் தெய்வம், அன்பு நன்றி கருணை உள்ளவன் மனித வடிவில் தெய்வம், அன்பு நன்றி கருணை உள்ளவன் மனித வடிவிலே தெய்வம். இன்னைக்கு சோறு போட்டார்ல அந்த ஐயா, எங்கே அவர்? ஐயா இங்கே வாங்க, ஐயா ஐயா இங்கே வாங்க, சாப்பாடு கொடுத்தவரை கூப்பிடுங்க. அந்த பக்கம் திரும்பி நில்லுங்க. இங்கே வாங்க ஐயா, நடுவில் அப்படி திரும்ப நில்லுங்க ஐயா. இப்போ கும்பிடுங்க, எல்லாரையும் பார்த்து மேலே தூக்கி கும்பிடுங்க. கும்பிட்டீங்களா? கையை கீழே போடுங்க. ஐயா நீங்கள் எல்லோரும் அவரை கும்பிடுங்க. கும்பிட்டீங்களா? என்னடா இருந்தாலும் இல்லாத கூத்தெல்லாம் சர்க்கஸ் மாதிரி பண்ணுறான்னு நினைக்காதீங்க. அதாவது சாப்பாடு கொடுக்குறவர் சாப்பிட்றவர்களுக்கெல்லாம் தெய்வம், சாப்பிட்ற எல்லாரும் இவருக்கு தெய்வம். இதை நான் சொல்லலை, வள்ளலார் சொல்கிறார் காண்றாவா. அப்போ உட்காருங்கய்யா. வள்ளல் பெருமான் வந்து இந்த உணவு கொடுக்குறத தான் அப்படி சொல்கிறார். இதை விட்டுட்டு கடவுளை தேடிக்கிட்டு இங்கே இருக்கிறார். கடவுள் எதுக்குள்ளே இருக்கார்? இங்கே பாருங்க இருக்கார் கடவுளை. இங்கே பாருங்க மூடி வச்சுருக்காங்க ஐயா. கைதட்டுங்கய்யா எல்லாரும் ஜோரா. என்ன கைதட்டவே சொல்ல வேண்டியது இருக்குது பாருங்க. கடவுள் எங்கே இருக்கார்? இந்த மந்த வட்டாவில் இருக்கார். இதை விட்டுவிட்டு எங்கே போய் தேடுறாங்க? கருணை இல்லாமல் வாழ்கின்றார், தினம் கடவுளை தேடி அலைகின்றார். எங்கே போகிறான்?
இங்கே சோத்துக்குள்ளே சொக்கப்பேன் இருக்கும்போது நீ ஊர் பூரா தேட வேண்டியது இல்லைன்னு வள்ளலார் சொல்கிறார். நான் சொல்லலை. நலிதரும் செய்த சிறிய தெய்வம் என்ற ஐயோ நாட்டிலே பல பெயர் நாட்டி பழிதர ஆடு பன்றி குக்குடங்கள் பலிக்கடா முதலிய உயிரை பொலிவுற கொண்டே போகவும் கண்டே புந்தி நைந்து உள்ளம் நடுக்குற்றேன். ஒரு உயிர்களை ஐயாவோட வைத்தியத்தை பற்றி சொன்னார். ஆனால் அந்த வைத்தியம் இந்த மேடையில் சொல்லக்கூடாது. ஏன் தெரியுமா? வள்ளல் பெருமானுடைய வைத்தியம் சித்த வைத்தியம் கிடையாது, அது சுத்த வைத்தியம். வள்ளல் பெருமானுடைய வைத்தியம் சுத்த வைத்தியம். அது எவ்வளோ பெரிய ஞானியாக இருந்தாலும் சரி, ஆணை பெண்ணாக்கக்கூடிய பெண்ணை ஆணாக்கக்கூடிய வல்லவன் இறந்தவராக இருந்தாலும் ஒரு உயிரை கொல்லக்கூடியவனாக இருந்தால் அவனை ஞானின்னு சொல்லாதேன்ட்டார் பெருமான். ஞானின்னு சொல்லவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டார். அப்போ ஒரு ஆள் எங்கள் ஊரில் கடை வச்சுருந்தார், ஒரு மளிகை கடை. இங்கே ஒரு போயிருக்காரு, முருகன் படத்தை வச்சுருக்கார், பழனி முருகன் படத்தை. ஒரு நண்பர் போயிருக்காரு. என்னடா அது படம் வச்சுருக்க? பழனி முருகனியா? அவனே ஒன்றும் வேண்டாம்ட்டு தடிக்கம்பை பிடிச்சிட்டு போய் நிற்கிற மொட்டையா, உன் கடை உருப்பணுமாடா, அந்த படத்தை எடுத்துகிட்டு வேற படம் வைடா அப்படின்னு சொல்லிட்டாரு. ஒரு வாரம் கழிச்சு போயிருக்காரு, ரங்கநாதரை போய் வச்சுருந்துருக்காரு. பார்த்தாரு, என்னையா நல்ல படம் வச்சுருக்கேன் பாரியா அப்படின்னு. என்ன படம்டா? ரங்கநாதரையா? அந்த ஆளை படுத்து கிடக்கிறாரா, கடை படுத்து போயிருமாடா, அதை மாற்றிட்டு வேற படம் வைடா அப்படின்னு சொன்னார். சரி, என்னடா அது பெரிய வம்பா இருக்குது அப்படின்ட்டு அடுத்த வாரம் போயிருக்காரு. ஐயப்பன் படத்தை வச்சுருந்துருக்காரு. இவர் போய் பார்க்குறாரு. பார்த்தோன்னே அவர் எப்படி உட்காந்துருக்காரு? ஐயப்பன் தெரியுமில்ல உங்களுக்கு, ஒரு பெல்ட்டு போட்டுக்கிட்டு உட்காந்துருக்காருல்ல, அதுக்கு பேர் அஷ்டாங்கம்னு பேர். உட்காந்துருக்காரு. என்னடா படம் வச்சுருக்கேன்? ஐயப்பன் படம் ஐயா. ஏண்டா அந்த ஆளே உட்காந்துருக்காரு, படம் கடை உட்காந்து போயிருமாடா. ஆண்டவனே வேறு எந்த படம்டா வைக்கிறது? நீ ஒரு படமும் வைக்க வேண்டாம்டா, இந்த தீபத்தை வைடா, வள்ளல் பெருமானுடைய வையா, கைதட்டுங்க எல்லாம். என்னையா கைதட்டுறதுக்கு சொல்ல வேண்டியது இருக்குது இந்த ஊரில்? அப்போ வள்ளல் பெருமானுடைய தீபத்தை விளங்கும். ஒளியை ஏற்றி வெளியே எறிமேன் அந்த சுயசிலை இவர் தான் ஆராய்ச்சி பண்ணியிருக்கார் சிவா. கேட்டு பாருங்க. அதாவது வள்ளலாருடைய மெய்யியல் கோட்பாடின்னு ஆராய்ச்சி பண்ணி அதில் முனைவர் பட்டம் வாங்கியிருக்காரு. இங்கே என்ன சொல்கிறாருன்னா, அண்ட கோடிகள் எல்லாம் அரை கணைத்து ரொம்ப அறுக்கிறேன் ஐயானா பசிக்குதா? அண்ட கோடிகள் எல்லாம் அரைக்கணத்து ஏகி கண்டு கொண்டிட ஒளி கலை நிறை மணியை அரைக்கணம். இப்படி சுண்டுனா ஒரு கணம், அப்படி நினைச்சோம்னா அரைக்கணம். இந்த அண்ட கோடிகளில் இருக்கக்கூடிய அத்தனை ரகசியத்தையும் இதில் அடக்கி வச்சிருக்கார் வள்ளல் பெருமான். இப்போ நான் உங்களுக்கெல்லாம் ஒரு டெஸ்ட் வைக்கிறேன் பாருங்க. இந்த தீபத்துக்கு பக்கத்தில் அப்படி பேப்பரை கொண்டு போய் வைங்க, அது தீ பிடிக்காது. அது மேலே அந்த கூண்டில் வைங்க, இந்த இடத்துல வச்சிங்கன்னா அந்த இடத்துல சூடு இருக்கும். இதுக்கு அதுக்கும் 3/4 அடி உயரம் இருக்குது இல்லையா? ஏன் பக்கத்தில் கொண்டே காமிக்கணும்? சூடு இல்லை. அவ்வளோ உயரத்தில் எப்படி சூடு வருது அப்படின்னா, நெருப்புக்கு மேல் நோக்கி பாயக்கூடிய வல்லவமும் நீருக்கு கீழ் நோக்கி பாயக்கூடிய வல்லவமும் இருக்குது பஞ்சபூதத்தில். அதனால தான் வள்ளல் பெருமான் என்ன சொல்கிறாருன்னா, நமக்கு ஒரு சுத்த உஷ்ணம் வேணும், சுத்த வெப்பம். சிவா சொன்னார்ல, சுத்த வெப்பம் வேணும்னு. அந்த சுத்த வெப்பம் எப்படி ஏற்படும்? இப்போ நான் சொல்கிறேன், எங்களுக்கு இது விவசாய கிராமம். ஐயா முருகன் ஐயா இயற்கை விவசாயி. நான் அவருக்கே பாடம் சொல்கிற மாதிரி வந்துடும், இருந்தாலும் சொல்ல வேண்டிய கட்டாயம், அப்புறம் சொல்லித்தானே ஆகணும். இவர் போய் விருத்தாசலத்தில் நெல் வாங்கிட்டு வர்றாரு. அவர் வாங்க மாட்டார், அவர் விவசாயி, அவர் வச்சுருக்காரு, எனக்கு தெரியும். வாங்கிட்டு வரலாம், வச்சுக்கிடுவோம். வாங்கிட்டு வர்றாரு. அந்த நெல்லை வாங்கிட்டு வந்து 100 டிகிரி சென்டிகிரேடில் வெயிலில் உலாத்துறாரு, வெயிலில் காய போடுறாரு 100 டிகிரி சென்டிகிரேடில். மறுநாள் ஆற வச்சு அதை முளைக்க போடுறாரு, முளைச்சிருது. உடனே ஒரு 5-6 நாள் பார்த்தாரு, சேர்ந்தாப்பில் மழை அடமழையாக பெய்யுது. அவங்க வீட்டுக்காரம்மா யோசனை சொல்லுது, என்ன வெயிலே அடிக்கலை, எப்படி நம்ம விதையை காயப்போட்டு எப்படி முளைக்க வைக்கிறேன்னு. ஏங்க அவ்வளோ கஷ்டப்படுறிய? இப்போ நெல்லை நான் வறுத்து தர்றேன், அதை போட்டு முளைக்க வச்சுருவோம் அப்படின்னு சொல்லுது. 100 டிகிரி சென்டிகிரேடில் அந்த வெயிலில் காய்ந்த நெல் முளைக்குது. ஆனால் 50 டிகிரி சென்டிகிரேடில் வறுத்த நெல் முளைக்கலை. ஏன் முளைக்கலை? அது சுத்த உஷ்ணம், இது அசுத்த உஷ்ணம், இதில் முளைக்காது. அதனால் வள்ளல் பெருமான் என்ன சொல்கிறாருன்னா, சுத்த உஷ்ணம் ஏற்படாது. ஐயா இப்போ வாழைப்பழம் கொடுத்தாங்க, பேயன் வாழைப்பழம், பேயன் தானே ஐயா நீங்கள் கொடுத்தது, அது சுத்த உஷ்ணத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு வாழைப்பழம். அந்த சுத்த உஷ்ணத்தை எப்படி பெற்றுக்கொள்ளலாம்? இந்த ஐயா சொன்னார், கற்பங்கள் பல ஓடி செல்ல. ஐயா யார் ஐயா சொன்னது அந்த பாட்டு? கை தூக்குங்க. மகாதேவ மாலையில் கற்பங்கள் பல ஓடி செல்ல, ஐயா தான் சொன்னதா? ஏன்னா அந்த பாட்டில் என்ன சொல்கிறாரு, இப்போ கற்ப ஓடி காலம் ஊசியில் கணலில் ஊசி மேலே ஏறி நின்று கடவுளை பார்க்குறதுக்கு ஒருத்தர் நின்னானா ரொம்ப நாள்.
நான் அவர் சொன்ன மாதிரி சொல்ல முடியலை, வேகமாக சொல்லணுங்கிறக்காக சொல்கிறேன். கடவுள் காட்சி கொடுக்கலையாம். ஞான திருவாளர் உட்கலந்த தேவதேவே. அது யார் ஞான திருவாளர்? யார் தெரியுங்களா? வயிற்றுக்கு சாப்பாடு கொடுக்குறவர்னு சொல்கிறார் வள்ளலார். சுற்றி சுற்றி அங்கே தான் வருவார், ஜீவகாருண்யத்துக்கு தான் வருவார், உயிர் இரக்கத்துக்கு தான் வருவார் பெருமான். ஆகையினால உயிர் இரக்கம்தான் கடவுளை அடையக்கூடிய ஒரு உன்னதமான வழி. வேற எந்த வழியாலும் சத்தியமாக அடைய முடியாது. அடுத்து சொல்கிறார், இந்த உலகத்தில் நான் முதல்ல சொன்னேன்ல, ஜாதி 2 இருக்குன்னு, சைவம் அசைவம். அபையார் என்ன சொல்கிறாருன்னா, அவரும் 2 ஜாதி இருக்குன்னு சொல்கிறாரு. எப்படி சொல்கிறாரு? தர்மம் செய்கிறவர்களெல்லாம் உயர்ந்த ஜாதி, தர்மம் செய்யாதவர்களெல்லாம் தாழ்ந்த ஜாதி. இப்போ நீங்கள் எந்த ஜாதியில் இருக்கணும்னு நீங்கள் பார்த்துக்கோங்க. சரி, நாங்கள் ஐயா மாதிரி இவ்வளோ பெரிய அண்டாவில் 2000 ரூபா 3000 ரூபா செலவு பண்ணி நாங்கள் சாப்பாடெல்லாம் போட முடியாதுப்பா, எங்களுக்கு அந்த பட்டமே வேண்டாம், நாங்கள் தாழ்ந்த ஜாதியில் இருந்துட்டு போவோம் அப்படின்னா, நீங்களெல்லாம் உயர்ந்த ஜாதியாக போகிறதுக்கு ரொம்ப எளிமையாக சொல்கிறேன். உங்களுக்கு இன்றைக்கி உணவு இருக்குது வீட்டில், உங்களுக்கு மட்டும்தான் இருக்குது. உங்கள் வீட்டு வாசலில் வந்து அம்மா தாயே ஏதாவது கொஞ்சம் சாப்பாடு இருந்தால் கொடுங்கன்னு கேட்குறாரு. உங்கள் பசியை தாங்கிக்கிட்டு உங்களுக்கு வச்சுருக்க உணவை நீங்கள் கொடுத்துட்டீங்கன்னா, இங்கே 500 பேருக்கு போட்ட சாப்பாட்டினுடைய பணம் அந்த ஒரு ஆளுக்கு போட்டதில் வந்துடும் ஐயா. இவ்வளவு தான். இது ஒரு பெரிய கஷ்டமா? இதை நான் சொல்லலை, வள்ளலார் சொல்கிறாரு. உங்களுடைய பசியை ஒருவாறு தாங்கிக் கொள்ள முடியுமானால் அந்த பசியை தாங்கிக் கொண்டு அயலாருடைய பசியை நிவர்த்தித்ததே ஜீவகாருண்யம். இது என்ன ஒரு பெரிய காரியமா? இதுக்கு போய் எவ்வளோ பெரிய அண்டாவில் சாப்பாடு வைக்கணுமா? அப்படின்னா எளிமையாக சொல்கிறாரு பெருமான். அதான் ஜீவகாருண்யம். எந்த உயிரும் துன்பப்பட பொறுக்க மாட்டார் பெருமான். அமெரிக்காவில் ஒரு வாரத்துக்கு முன்னாடி ஒரு மலையில் ஒரு விமானம் மோதி ஒரு 750 பேர் இறந்து போயிட்டாங்கன்னு ஒரு பேப்பரில் செய்தி வருது. நான் செய்தியை வச்சு நான் சன்மார்க்கத்தில் இல்லாத ஆளுன்னு வைங்க, நான் டீ கடையில் உட்காந்துக்கிட்டு படிக்கிறேன். ஐயா முருகன் ஐயா இங்கே பாருங்கள், ஒரு இது மோதி விமானம் 750 பேர் செத்து போயிட்டாங்கய்யா அப்படின்னு நான் டீயை கையில் வச்சுக்கிட்டு குடிக்கிறேன். ஆனால் அந்த விமானத்தில் என் தங்கை போயிருந்தா, என் தம்பி போயிருந்தா, எங்கள் அப்பா போயிருந்தா, எங்கள் அம்மா போயிருந்தா, நான் டீயை கையில் வச்சுக்கிட்டா சொல்லுவேன்? டீயை கையில் வச்சுக்கிட்டு சொல்லுவேனா? அப்போ எனக்கு ஜீவகாருண்யம் இல்லைன்னு தானே அர்த்தம். அப்போ அதை செய்தியாக தான் படிக்கிறான். அந்த பேப்பர் படிக்கும்போது நமக்கு அந்த உருக்கம் வரல. அப்படி எப்போ உருக்கம் வருதோ அப்போ இறைவனை பார்க்கலாம். ஆகையினால் இந்த உருக்கம் ஏற்படுவதற்கு ஜீவகாருண்யம் தான் சிறந்த வழி, ஜீவகாருண்யம் தான் சிறந்த வழி, ஜீவகாருண்யம் தான் சிறந்த வழி என்று உயிரிழக்கத்தை எல்லோரும் கடைப்பிடித்து உன்னதமான வள்ளல் பெருமானுடைய அருட்பெருஞ்சோதி ஆண்டவருடைய அருளை பெறும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். இன்னொரு சமயம் வந்து நான் விரிவாக பேசுகிறேன். சாப்பாட்டு நேரத்தில் பேசினேன், ஜீவகாருண்யத்துக்கு விரோதமானது. ஆகையினால் இத்துடன் நிறைவு செய்து கொள்கிறேன். நன்றி, வந்தனம். அருட்பெருஞ்சோதி நான் சொல்கிறேன், எல்லாரும் சொல்லுங்கள். அருட்பெருஞ்சோதி, 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 தனிப்பெருங்கருணை, தனிப்பெருங்கருணை, அருட்பெருஞ்சோதி, அருட்பெருஞ்சோதி, சர்வ வல்லவராகிய, சர்வ வல்லவராகிய தனித்தலைமை கடவுளே, தேவரீர், தேவரீர் எங்கள் உள்ளத்தே, எங்கள் உள்ளத்தில் அமர்ந்து அருளி, அமர்ந்து அருளி அற்புத, அற்புத திருவள்ளுவர் விளக்கத்தால், திருவள்ளுவர் விளக்கத்தால் எங்களையும், எங்களுக்கும் இவ்வுலகில், உலகில் இத்தேகத்தை பெற்ற, தேகத்தை பெற்ற மற்றவர்களையும், மற்றவர்களையும் உண்மை அடியர்களாக்கி, உண்மை அடியர்களாக்கி, உண்மை அறிவை விளக்கி, உண்மை இன்பத்தை அளித்து, உண்மை இன்பத்தை அளித்து, சமரச, சமரச சுத்த, சுத்த சன்மார்க்க நிலையில் வைத்து, சன்மார்க்க நிலையில் வைத்து, சத்திய வாழ்வை அடைவித்து, சத்திய வாழ்வை அறிவித்து, நித்தியர்களாக்கி, நித்தியர்களாக்கி வாழ்வித்தல் வேண்டும், வாழ்வித்தல் வேண்டும். எல்லாமுடைய, எல்லாமுடைய அருட்பெருஞ்சோதி, அருட்பெருஞ்சோதி அற்புத கடவுளே, அற்புத கடவுளே, இது தொடங்கி, இது தொடங்கி எக்காலத்தும், எக்காலத்தும் சுத்த சன்மார்க்கத்தின், சுத்த சன்மார்க்கத்தின் முக்கிய, முக்கிய லட்சியமாகிய, லட்சியமாகிய ஆன்மநேய, ஆன்மநேய ஒருமைப்பாட்டு உரிமை, ஒருமைப்பாட்டு உரிமை எங்களுக்குள், எங்களுக்கும் எக்காலத்தும், எக்காலத்தும் எவ்விடத்தும், எவ்விடத்தும் எவ்விதத்தும், எவ்விதத்தும் விலகாமல், விலகாமல் நிறைந்து விளங்க, நிறைந்து விளங்க செய்வித்து அருளல் வேண்டும், செய்வித்தல் அருளல் வேண்டும். எல்லாம் ஆகிய, எல்லாம் ஆகிய தனிப்பெருந்தலைமை, தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி ஆண்டவரே, அருட்பெருஞ்சோதி ஆண்டவரே, தேவரி, தேவரி திருவருட் பெருங்கருணைக்கு, திருவருட் பெருங்கருணைக்கு வந்தனம், 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 வந்தனம். நன்றி.